ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து சொரக்காயை வச்சு ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சொரக்காயில் வந்து வித்தியாசமாக நிறைய பேர் நிறைய பண்ணாலும் நம்ம வந்து பாரம்பரியமாக பண்ணக்கூடிய வந்து ஒரு குழம்பு தான் இது. பாட்டி காலத்துலேருந்தே இந்த மாதிரி தான் வந்து சொரக்காயை வந்து வச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த குழம்புலாம் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வச்சோம் அப்படின்னா நாளைக்கு வரைக்குமே அது பாட்டுக்கு இருக்கும். எதுவுமே செய்ய வேண்டாம், ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிடணும் அப்படின்ட்டு எந்த தேவையுமே இல்லை. நிறைய பேருக்கு வந்து இந்த மெத்தடு வந்து தெரியாமல் இருக்குது. அதனால நான் இன்றைக்கி இதை வந்து இப்போ நார்மலாக செய்யக்கூடியது தான், அதை வந்து எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். நல்ல இளம் சொரக்காயாக ஒரு சொரக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஒல்லியாக கொஞ்சம் நீளமாக இருக்குது. இந்த சொரக்காயை வந்து நார்மலாக நம்ம தோல் சீவுவோம் பாருங்கள், அந்த மாதிரி தோல் வந்து சீவி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி ஃபீலர் வச்சு வந்து சீவிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதை வந்து எப்படி சீவுவோம் அப்படின்னா, அந்த கரண்டி அகப்பை இருக்குது பாருங்கள், அந்த கரண்டியை வச்சு அப்படியே நம்ம இந்த மாதிரி வலித்து இழுத்தோன்னா சூப்பராக வந்துடும். இன்னுமே அழகாக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி தோல் எடுக்கிறத வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்துக்கேன். அதுக்கப்புறமா 2 சைடும் அந்த கொஞ்சம் திக்கான பகுதி இருக்குல்லையா, அதை வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீளமாக இருக்குல்லையா 2ஆக கட் பண்ணிவிட போகிறேன். ஏன்னா இதை வந்து தண்ணியில் அலசிட்டு வந்துடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் கழுவ முடியாது, ஏன்னா இதை வந்து கொத்தி தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கழுவிட்டு வந்ததுக்கப்புறமா கத்தியை வச்சு இந்த மாதிரி கொத்தணும். இந்த கொத்துறது யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு தெரியலை. நாங்கள் வந்து அதிகமாக முட்டைக்கோஸும் இந்த சொரக்காயும் இந்த மாதிரி தான் கொத்துவோம். மற்றபடி வெள்ளரிக்காய் வேறு காய்கறி எல்லாமே நம்ம அதோட குடல் பகுதியெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா துண்டு துண்டாக கட் பண்ணுவோம். இந்த சொரக்காயில் வந்து முத்தாத சொரக்காயாக இருந்தது அப்படின்னா குடல் பகுதி எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. சொரக்காய் வாங்கும்போது கொஞ்சம் எலசா பார்த்து வாங்கிட்டிங்கன்னா விதை இருக்காது. அப்படி இல்லை பறித்து 1 2 நாள் ஆகிட்டோம் அப்படின்னாலும் உள்ளே வந்து கொஞ்சம் விதை வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா 1 2 விதை இருக்க தான் செய்யுது. ஆனால் ரொம்ப திக்காக இல்லை, அதனால் நான் அப்படியே இருக்கட்டும்னு வச்சுட்டேன். அதனால் இந்த மாதிரி மொத்தமாக கொத்தி முடித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து வெறும் சட்டி வந்து அடுப்பில் வைக்கணும். ஒரு மண்சட்டி இருந்தாலும் வச்சுடுங்க, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வந்து நான் மீன் குழம்பு வைக்கிற மண்சட்டி தான் வச்சுருக்கேன், அதனால் அலுமினிய சட்டியில் தான் வச்சுருக்கேன். வெறும் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்துடணும். கல்லுப்பு போட்டு இதை வந்து நல்லா வறுக்கணும். ஆனால் இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். எதுக்காக வைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஏதாவது ஒரு கதை இருக்கும். அதை வந்து நான் கேட்டாலும் எனக்கு அதுக்கான பதில் வந்து கிடைக்கல. என்ன காரணம்னு தெரியலை. ஆனால் அந்த உப்பு வந்து நல்லா நிறம் மாறி வர்றது வரைக்கும் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க, இந்த சொரக்காயை அப்படியே வந்து இதில் சேர்க்கணும். இது எப்படி இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படி கொத்தி நம்ம வந்து சீக்கிரம் வேக வச்சோம் அப்படின்னா நல்லா மசிஞ்சு வெந்து வந்துடும். பெரிய பெரிய பீஸெல்லாம் இருக்காது. அதனால தான் இதுக்கு வந்து இப்படி கொத்தி எடுப்பாங்க. இப்போ வந்து இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா இதை கலந்து விட்டோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷத்துல இந்த சொரக்காயில் இருக்க தண்ணி எல்லாமே அப்படியே வெளியில் வந்து இறங்கி வரும். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து கொஞ்சம் மூடி போட்டு அப்படியே ரொம்ப தீ அதிகமாக வைக்கக்கூடாது, உடனே அடியில் பிடிக்கும். தண்ணியெல்லாம் டக்குனு வற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடலாம். அப்பப்போ திறந்து பார்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு சில சொரக்காயில் வந்து அதிகமாக தண்ணி ஊறி வராது. தீ கொஞ்சம் அதிகமாக வச்சிட்டோம் அப்படின்னாலும் தண்ணி எல்லாமே சுண்டி அப்படியே வந்து சட்டியில் பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால அப்பப்போ கொஞ்சம் கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து இல்லை கொஞ்சம் காயினை வேகணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு வேக வைங்க. இப்போ பாருங்கள், காய் நல்லா வெந்துட்டு தண்ணி எல்லாமே வற்றிட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஆகிரும். நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சோம் அப்படின்னா தண்ணி எல்லாமே வெந்து அந்த சுண்டி வரக்கூடிய டைமில் காயும் அழகாக வெந்திருக்கும். இப்போ இதில் நான் ஒரு சின்ன சைஸ் தக்காளியில் 2 தக்காளி எடுத்து வச்சுருந்தேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கிட போகிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்தாலே போதும். இதை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட போகிறேன். ஏன்னா ஏற்கனவே தண்ணி எல்லாமே நல்லா வற்றிட்டுல, அதனால் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டேன். அது மறுபடியும் ஒரு 2 3 நிமிஷத்தில் அழகாக தக்காளி எல்லாமே வெந்து வந்துடும். அந்த டைமில் கொஞ்சம் நம்ம வந்து மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சை சைஸுக்கு புளி எடுத்துருக்கேன். ரொம்பலாம் அதிகமாக எடுக்கானா மீடியமாக எடுத்தால் போதும். எடுத்து அதை தண்ணியில் ஊற வச்சாச்சு. அரைக்கிறதுக்காக ஒரு முடி தேங்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு வத்தல் தான் சேர்க்க போகிறோம். குழம்பு மசாலா கூட இது கூட சேர்க்கலாம். அந்த குழம்பு மசாலா சேர்க்கும்போது இதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகிரும். மீன் குழம்போட டேஸ்ட் வந்துடும். அதனால் இதில் வந்து காரத்துக்கு 5 வத்தல் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்ப்பீங்க அப்படின்னா ஒரு 6 7 கூட சேர்க்கலாம். ஆனால் இது வந்து மீடியமாக தாராளமாக இருக்கும். நான் வந்து அளவான காரம் தான் எடுத்துக்கிடுவேன், அதனால் இது கரெக்டாக இருக்கும். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன்.
தேங்காய் கூடால கண்டிப்பாக வெங்காயம் சேர்த்து அரைக்கணும். சின்ன வெங்காயம் இருக்குது பாருங்க, அது வந்து ஒரு 20லேருந்து சின்ன சைஸாக இருந்தால் ஒரு 30 அளவுக்கு எடுத்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு தேங்காய் கூடால அரைக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துடலாம். இது அவ்வளோந்தான். இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து புளியும் ஒரு பக்கம் நல்லா ஊறிட்டு, இந்த காயில் தக்காளி சேர்த்துருந்தோம் பாருங்க, அதுவும் அழகாக நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. ஆனால் இன்னுமே இதை கொஞ்சம் மசிச்சு விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கிரேவியாக நல்லா வரும். நம்மளோட விருப்பத்துக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னா வச்சிடலாம். கொஞ்சம் கெட்டியாக நமக்கு ஒரு கூட்டு மாதிரி வைக்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே அந்த மசாலா எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி மட்டும் சேர்க்கலாம். கூட்டு மாதிரி வைக்கிறதா இருந்தால் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து தாளிச்சிடலாம். ஆனால் இதில் வந்து நான் கிரேவியாக தான் வைக்க போகிறேன். ஏன்னா எப்போவுமே சுரக்காய் குழம்பு வச்சேன்னா இன்றைக்கும் நாளைக்கும் இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கிற மாதிரி வைப்பேன். அது இல்லாமல் காயுமே கொஞ்சம் பெரிய சைஸ் காய் தான். அதனால் இன்னுமே வந்து இன்றைக்கும் 2 டைம் சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த நாளுமே கொஞ்சம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வச்சுவிடுவேன். இப்போ இந்த எல்லா மசாலாவையும் அரைச்சதை வந்து இதில் சேர்த்துட்டு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளி வந்து மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு நான் அதையும் அப்படியே அலசி இதில் ஊற்றிட போகிறேன். அந்த இதுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு நம்ம அலசுறதுக்கு புளி கரைச்சதை அப்படியே இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த மிக்ஸியோட அலசி அப்படி விட்டுட்டா அதுவும் வேலை கொஞ்சம் மிச்சமாகும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஆனால் இந்த அளவு தண்ணி மட்டும் பத்தாது. இன்னுமே எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். உப்பு வந்து நம்ம முதலையே போட்டு வறுத்துருந்ததுனால கடைசியில் அளவான தண்ணி எல்லாமே சேர்த்துட்டு நமக்கு உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா உப்பு வேணும்னா மட்டும் சேர்த்துடலாம். ஓரளவுக்கு நம்ம இதில் சேர்த்து வறுக்கக்கூடிய அந்த உப்பே வந்து கரெக்டாக வந்துடும். நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் காய் எடுக்கிறீங்க, கொஞ்சம் தான் வைக்கணும் அப்படின்னா உப்பு வந்து கொஞ்சம் குறைச்சி சேர்த்துடுங்க. ஆனால் இந்த உப்பு வறுக்கிறது வந்து எதுக்காக அப்படின்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. யாருக்காவது அந்த கதை தெரியும் அப்படின்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். தெரியாதவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்குமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் அம்மாகிட்டலாம். ஆனால் அவங்க வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வித்தியாசம் வேறு ஏதாவது இருக்கலாம்னு நினைப்பேனா, கரெக்டான பதில் கிடைக்கல. இப்போ இது எல்லாமே நல்லா கொதித்து எப்படி இருக்குது பாருங்கள் கலர். நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது. கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லையா கிரேவியாட்டு. இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துட்டு அடுப்பை விட்டு நான் வந்து இறக்கி வச்சுக்கிட போகிறேன். இதுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுக்கணும். தாளிக்கிறதுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயில் ஏற்கனவே வந்து வத்தல் வந்து பொரித்து எடுத்துட்டேன். அதனால் கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு விதமான குழம்புக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து எண்ணெயில் தாளித்தோம் அப்படின்னா டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நான் வந்து சுரக்காய் குழம்பெல்லாம் வச்சேன் அப்படின்னா தேங்காய் எண்ணெயில் தான் தாளிப்பேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் சேர்த்துட்டு வத்தல் வந்து 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துச்சு. கடைசியில் கருவேப்பிலையும் சேர்த்து அப்படியே வந்து நம்ம இதில் குழம்புல கொட்டிட வேண்டியது தான். அவ்வளோதான், குழம்போட வேலை முடிஞ்சது. இந்த ஒரு குழம்பு மட்டுமே போதும். நிறைய காய் சாப்பிட்ட மாதிரியும் ஒரு திருப்தியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம 2 நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி கூட இந்த குழம்பு வந்து எடுத்துக்கிடலாம். இது கூடல ஒரே ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதும். அது வந்து சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சுரக்காய் குழம்பு எப்படி வைப்பீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.